தந்தை, மகன், தூய ஆவியின் அருள், அமைதியும் ஆசியும் நம் அனைவருக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்களையும் எங்கள் மீட்பருமாகிய அன்பினானவரே, அடியேனை ஆவின் சொற்கள் ஆண்டவர் கிருபையாய் தந்த மகிழ்ச்சியினாலே உடைய வார்த்தைகளை தியானிப்பதற்காக காத்திருக்கிறேன். எங்கள் அனைத்து பேரின் இதயத்தின் நினைவுகளும் தியானங்களும் ஆண்டவரின் திருமுன்னர் ஏற்புடையதாய் விளங்குவதாக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மற்றும் ஒரு புதிய நாளின் காலை வேளையில் காலைதோறும் புதிதாக இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாய் காத்திருக்கிற ஒரு அத்தனை பேரையும் நேரலையில் இந்த நாளின் செய்தியை கேட்கிற அன்பு உறவுகள் ஒவ்வொருவரையும் மீட்பரேசுவின் இணையற்ற நாமத்தில் அன்போடு கூட நான் உங்களை வாழ்த்தி இந்த செய்தி வேலைக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். அன்பானவர்களே, அவருடைய பெரிதான கிருபையினால் இந்த 5வது வாரத்தில் உங்களோடு கூட இணைந்து ஒரு புதிய தலைப்பில் கடந்த 5 நாட்களாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். உயிரற்ற பொருட்கள் உணர்த்துகின்ற செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு சத்தியத்தை நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதல் நாளில் மரணம் பேசுகிறது என்று சொல்லி உங்களோடு கூட நான் கற்றுக் கொடுத்தேன். 2வது நாளில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பேசுகிறது என்று நாம் கற்றுக்கொண்டோம். 3வது நாளில் கல் பேசுகிறது என்ற செய்தியை நாம் அறிந்து கொண்டோம். அடுத்ததாக ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் ரத்தம் பேசுகிறது அல்லது ஊழியக்காரர்களின் ரத்தம் பேசுகிறது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்ததாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கல்லறை பேசுகிறது என்று நேற்றைய தினம் நாம் கற்றுக்கொண்டோம். இந்த காலங்களில் இந்த வரிசையில் நிறைவான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மெசேஜஸ் conveyed by inanimate objects, உயிரற்ற பொருட்களினாலே உணர்த்தப்படுகின்ற செய்திகள் வரிசையில் இன்றைக்கு the feast that speaks, விருந்து பேசுகிறது. விருந்து பேசுகிறது. அன்பானவர்களே, மனித வாழ்க்கையில் விருந்து என்பது நம்முடைய சமூகத்தில் மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும், ஒவ்வொரு பண்பாட்டுக்கும், ஒவ்வொரு சமய பின்னணியிலும் அவர்களுக்கென்று சில விருந்துகள் இருக்கும், நடக்கும். குறிப்பாக அருகாமையில் இருக்கிற கேரளம் மாநிலத்தில் ஓணம் பண்டிகையின் போது ஒரு சிறப்பான விருந்து பரிமாறப்படும். அந்த விருந்துக்கு பெயர் ஓணம் சத்யா என்று பெயர். அந்த விருந்தை அந்த ஓணம் பண்டிகை அன்றைக்கு கேரளத்தின் மக்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த நாளில் அந்த பண்டிகையை கொண்டாடும் போது மறவாமல் ஓணம் சத்யா என்கிற அந்த விருந்தை அவர்கள் பகிர்ந்து பரிமாறி தன்னுடைய பண்டிகையின் சந்தோஷத்தை அவர்கள் கொண்டாடுவார்கள். இன்றைக்கு இந்திய தேசத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் ரமலான் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். இந்த ரமலான் பண்டிகையை துவக்கத்தில் 30 நாட்கள் அவர்கள் நோன்பு இருப்பார்கள். மிக கடினமான நோன்பு அது. நோன்பை மேற்கொள்கிறவர்கள் தம்முடைய எச்சிலை கூட என்ன செய்ய மாட்டாங்க, விழுங்க மாட்டார்கள். சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரையிலும் இந்த நோன்பை மிக கடுமையாக அவர்கள் பின்பற்றுவார்கள்.
அடுத்து இந்த நோன்பு இருக்கிற நாட்களில் கடவுளை தொழுகிற அந்த தொழுகைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அவங்க பயணத்தில் இருந்தாலும் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த தொழுகை நேரம் வந்தவுடனே இருக்கின்ற இடங்களிலேயே அவர்கள் தொழுவதற்கு ஒன்று ஆயத்தம் செய்வார்கள். இல்லாமல் எங்கே ஒரு இடம் கிடைக்கிறதோ அங்கே அமர்ந்திருந்து கடவுளை தொழுது கொள்வார்கள். மாலை அஸ்தமனமானவுடன் நோன்பு திறக்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கும். இந்த நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிக்கு என்று சில உணவுகள் இருக்கும். எடுத்த உடனே சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. நோன்பு திறப்பதற்கு என்று சில உணவு வகைகள் இருக்கும். அவர்கள் அமர்ந்திருந்து முதல்ல பேரிச்சம்பழத்தை எடுத்து மெல்ல சாப்பிடுவாங்க. அப்படி கப்பு கப்புல சாப்பிடுவாங்க. அப்படியே நம்முடைய நாமிலே சாப்பிட வச்சு அந்த உமிழ்நீர் அப்படியே உள்ளுக்குள்ளே இறங்கி இதுவரையிலும் இழந்து போன அந்த சக்தியை படிப்படியாய் அதிகரிப்பார்கள். அதனால் நோன்பு திறக்கும் போது கட்டாயம் அங்கே பேரிச்சம்பழம் இருக்கும். அடுத்தது பழங்கள் இருக்கும். நீர்ச்சத்தை அதிகமாக உருவாக்குகிற பழ வகைகள் அங்கே இருக்கும். அதை மெல்லமாக சாப்பிடுவார்கள். அடுத்தது நோன்பு கஞ்சி என்று இருக்கும். அந்த நோன்பு திறக்கிற போது அந்த நோன்பு கஞ்சியை அவர்கள் குடிப்பார்கள். இப்படியெல்லாம் செய்துவிட்டு அதன் பிறகுதான் ரெகுலராக நார்மல் ஃபுட் எடுப்பதை அவர்கள் வழக்கமாக வைத்திருப்பார்கள். குறிப்பாக வளைகுடா நாடுகளில் இந்த நோன்பு தருணத்தில் மாலை நேரத்தில் எங்கள் பஸ்ஸில் காரில் எதில் போனாலும் சிக்னலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமும் பெரியவர்கள், பணம் நிறைந்தவர்கள் அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சரியாக ஒரு 4:30 மணி 5 மணிக்கு பெரிய பெரிய பாக்ஸை வச்சுக்கிட்டு அந்த சிக்னலில் நிற்பாங்க. அந்த கார் நிற்கிது, பைக் நிற்கிது, பஸ் நிற்கிது, டக்குன்னு அந்த உணவு வகைகள் அதை திறந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சின்ன பாக்ஸ் இருக்கும். அதில் ஒரு பாட்டில் 1 லிட்டர் தண்ணி இருக்கும், கொஞ்சம் பேரிச்சம்பழம் இருக்கும், கொஞ்சம் பழம் இருக்கும். இப்படி உணவுகளை கொடுத்து இந்த ரமதானுக்கான நோன்புக்கான ஆயத்தங்களுக்கு உதவி செய்வார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் பல வகையான விருந்துகளை நாம் கொண்டாடுகிறோம். திருமண விருந்து என்பது நம்முடைய தமிழகத்தில் மிக சிறப்பான ஒன்று. ஒரு காலத்தில் இந்த திருமண விருந்து முழுக்க எப்படித்தான் இருக்கும், பியூர் வெஜிடேரியனாக இருக்கும். வடை பாயசத்தோட இலையில் அப்படி ஒரு சிறந்த உணவை நாம் உண்டு கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய திருமணங்களில் வெஜிடேரியன் சாப்பாடு போட்டால் அந்த கல்யாணத்தை நடத்துறது தொலைச்ச கல்யாணம் நடத்துகிறாங்க பியூர் வெஜிடேரியன் போட்டால் இதுக்காக வந்தோம் இல்லையா? நானும் நிறைய திருமண விருந்துக்கெல்லாம் போகும்போது நான் வெஜிடேரியன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அலை போதும். எங்கே கூட்டமே இல்லைன்னு போய் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஸ்டாலில் தான் ஒரு 50 பேர் நின்றுருப்பாங்க. கூட்டமே இருக்கேன் இல்லையா? அப்போ திருமண விருந்து என்பது நம்முடைய பாரம்பரியத்தில் ஒரு காலத்தில் அசைவம் இல்லை, சைவ உணவு தான். திருமணத்துக்கான கிராமப்புற தமிழ்நாட்டு பாரம்பரியத்தில் உப்பு வாங்கினதுக்கு பிறகு வீட்டிலேயே என்ன செய்ய மாட்டாங்க, அசைவம் செய்ய மாட்டாங்க. கல்யாணம் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகுதான் கறி விருந்து அது தனியாக நடக்கும். அப்படி இருந்த தமிழ்நாடு திருமணத்தில் கிறிஸ்தவ திருமணங்கள் அப்படியே செஞ்சிருச்சு, மாறி போய்கிட்டது. இந்த ஒரு பின்னணியத்தோடு விருந்து பேசுகிறது என்ற செம்பொருளை நாம் கற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யலாம். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் கடவுள் அவர்களுக்கு முதலாக ஒரு பண்டிகையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த பண்டிகையை பற்றி யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். அந்த பண்டிகையை பற்றி கடவுள் சொல்லுகிற பொழுது 14வது வசனம், அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கிடந்து அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். இரண்டாவது, இந்த பண்டிகை இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கடவுளுடைய திருக்கரங்களினாலே அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்பதை
அடையாளமாக, நினைவு கூறுதலாக இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். இரண்டாவது, இந்த பண்டிகையை எப்படி கொண்டாட வேண்டும், இந்த பண்டிகையுடைய விருந்து எப்படி இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், 1 வயது ஆட்டுக்குட்டியை நீங்கள் எடுத்து அதை அடித்து அதன் ரத்தத்தை நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் பூசி அந்த ஆட்டுக்குட்டியை என்ன செய்யணும், ராத்திரியில அதை நெருப்பிலே அதை வாட்டி அந்த மாംசத்தை அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் நீங்கள் சாப்பிட வேண்டும். எப்படி சாப்பிட வேண்டும்? ட்ரெஸ் பண்ணி ரெடியாக இருக்கணும், காலில் செருப்பு போட்டுக்கணும், இடுப்பில் கச்சை கட்டிக்கணும், கையில் ஒரு கோலை பிடித்துக் கொண்டு அந்த உணவை நீங்கள் சாப்பிட வேண்டும். அடுத்து, இன்னைக்கு மட்டும்தானா? இல்லை, தலைமுறை தலைமுறையாய் இந்த பஸ்கா பண்டிகையை நீங்கள் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் இந்த நாளில் தானே சங்கார தூதன் இஸ்ரவேல் ஜனங்களை, கர்த்தருடைய ஜனங்கள் அந்த மிகப்பெரிய அழிவிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். எந்தெந்த வீடுகளிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அங்கே குறியாக அமைக்கப்பட்டிருக்கிறதோ, குறியீடாக அங்கே வரையப்பட்டிருக்கிறதோ, அந்த வீடுகளை இந்த சங்காரத்துடன் கடந்து போவார். ஆகவே இந்த பண்டிகை பெயர் பாஸ்கா, பாஸ்கல் ஃபெஸ்டிவல், கடந்து போன பண்டிகை. அடுத்தது, இஸ்ரவேல் மக்கள் தம்முடைய துன்பம், நெருக்கடி, எகிப்தினுடைய அடிமைத்தனம் எங்களை விட்டு என்ன செய்துவிட்டது, கடந்து போகிறது. இந்த உணர்வோடு கூட இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கடவுள் தலைமுறை தலைமுறையாய் இந்த பண்டிகையை கொண்டாட இஸ்ரவேல் மக்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஒவ்வொரு பஸ்கா பண்டிகை இன்றளவும் யூத மக்களினாலே இந்த பஸ்கா தவறாமல், அவர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் இந்த பஸ்கா பண்டிகையை அவர்கள் தவறாமல் கொண்டாடுவார்கள். அப்ப அந்த பஸ்கா பண்டிகை போது அந்த வீட்டில் இருக்கிற தலைவர், லீடர் ஆஃப் த ஹவுஸ், அவர் என்ன செய்வார், இந்த பண்டிகைக்கு எல்லாம் ஆயத்தம் செய்து விடுவார். எல்லாம் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க பிள்ளைங்க அப்பாவிடத்துல அல்லது இந்த மூத்த தலைவரிடத்துல கேட்பாங்க, இந்த பண்டிகையுடைய சிறப்பு என்ன, எதற்கு இன்னைக்கு இந்த பண்டிகையை இப்படி கொண்டாடுகிறோம். உடனே அவர் சொல்லுவார், இஸ்ரவேலில் மக்களுடைய வாழ்க்கையில் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் எப்படி விடுதலையாக்கி கொண்டு வந்தார், இந்த பஸ்காவின் நோக்கம் என்ன, பஸ்காவின் அடையாளம் என்ன, எல்லாவற்றையும் சொல்லுவார். ஆகவே இந்த பஸ்கா விருந்து என்பது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு விருந்து. இப்பொழுது புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பஸ்காவின் நாளில ஒரு புதிய விருந்தை ஆண்டவர் அவர் ஆயத்தம் செய்ததாக லூக்காவின் நற்செய்தி 22ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 20 வசனங்களில வாசிக்கிறோம். பஸ்காவின் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கும் போது இயேசுடைய சீடர்கள் வந்து இயேசுவிட கேட்குறாங்க, ஐயா பஸ்கா பண்டிகை வந்துடுச்சு, அவங்கவுங்க ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க, பஸ்காவுக்கான ஆட்டுக்குடியெல்லாம் வாங்கிட்டாங்க, அதை கட்டி வச்சிருக்காங்க, பஸ்கா விருந்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாம இந்த பஸ்கா விருந்தை எப்படி சாப்பிட போறோம், எங்க சாப்பிட போறோம் என்று இயேசுவிடத்துல கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனிதனை காண்பீர்கள். அந்த மனிதனுக்கு பின்னாக நீங்கள் போங்கள். அந்த மனிதன் எந்த வீட்டுக்குள்ளே போகிறானோ அந்த வீட்டு எஜமானிடத்தில் போய் கேளுங்கள், ஆண்டவர் தம்முடைய பஸ்காவை புசிப்பதற்காக எங்கே ஆயுதம் செய்திருக்கிறீர் என்று கேளுங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு சொல்லுவார், கம்பளம் முதலாக நீங்கள் விரிக்கப்பட்டிருக்கிற மேலறையை உங்களுக்கு காட்டுவார். அங்கே போய் நமக்காக பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி சீடர்களை அனுப்புகிறார். பஸ்காவை உண்ணுகிற அந்த நேரம் வருகிறது. இயேசு தம்முடைய 12 சீடர்களோடு கூட அந்த பஸ்காவை கொண்டாடுவதற்காக அவர்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள். இந்த பஸ்கா பண்டிகையில உணவு அருந்துகிற போது ஏற்கனவே நான் சொன்னது போல ட்ரெஸ் எல்லாம் நீட்டா பண்ணிட்டு புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருப்பதை போல காலையில பாதரட்சி செருப்பை அணிந்து கொண்டு, இடுப்பின் கச்சையை கட்டிக்கொண்டு, கையில் ஒரு கோலை பிடித்துக் கொண்டு, நெருப்பிலை சுட்டரிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தையும் புளிப்பில்லாத அப்பத்தையும்
கசப்பான கீரையும் வைத்துக்கொண்டு இந்த பஸ்காவின் விருந்தை அவர்கள் உண்ண வேண்டும். ஆனால் இங்கே அந்த விருந்தினுடைய தன்மை புதிதாக இருக்கிறது. It is a feast of the new Paschal celebration. இது புதிய பாஸ்கா கொண்டாட்டத்தின் பெருவிழா. சீடர்களுக்கு இந்த இயேசு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற இந்த பஸ்காவினுடைய விருந்தை அவர்களாலே புரிந்து கொள்ள முடியவே இல்லை. தலைமுறையாக இஸ்ரவேல் மக்கள் பஸ்கா என்ற ஒரு புதிய வகையில் மற்றவர்களுக்கு தெரியாமல் அல்லது மற்றவர்களுக்கு புரியாத இஸ்ரவேல் யூத மக்களுக்கு மட்டும் புரிந்த அனுபவத்தின் அடிப்படையில் அந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் வேறு விதத்தில் ஒரு புதிய வகையில் இந்த கொண்டாட்டத்தை, இந்த பாஸ்காவின் பெருவிழாவை ஆயத்தம் செய்திருக்கிறாரே என்று ஆச்சரியமான கண்களோடு கூட இயேசுவை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே என்ன இல்லை, நெருப்பிலே வேக வைக்கப்பட்ட சுடப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இறைச்சி அங்கே இல்லை, கசப்பான கீரை அங்கே இல்லை. அதற்கு பதிலாக அங்கே என்ன இருக்கு? அப்பம் இருக்கு, திராட்சை ரசம் இருக்கிறது. இது ஒரு புதிய பாஸ்கா கொண்டாட்டத்தின் பெருவிழா என்பதை அவர்களினாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த பாஸ்காவினுடைய அடையாளத்தை இப்பொழுது தம்முடைய சீடர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். 4 நட்சத்திரங்களிலுமே இந்த புதிய பாஸ்காவின் தொடக்கத்தை, அந்த பெருவிழாவை இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை வாசிக்கலாம். வேளை வந்தபோது அவரும் அவர்களுடைய 12 அப்போஸ்தலரும் வந்திருந்தார்கள். அப்பொழுது அவர்களை நோக்கி, ஆண்டவர், நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடைய கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். It's a new Paschal celebration. நீங்க இதுவரைக்கும் கொண்டாடி கொண்டிருந்த பாஸ்கா பண்டிகை போல அல்ல. It is a new kind of Paschal celebration. ஒரு புதிய பாஸ்கா கொண்டாட்டத்துடைய பெருவிழா. இதை இந்த நாளில் உங்களோடு கொண்டாடுவதற்காக நான் எப்படி இருந்தேன்? ஆசையாக இருக்கிறேன். இரண்டாவது, it's the feast of a new beginning. ஒரு புதிய தொடக்கத்தின் பெருவிழா இல்லையா? இதுவரையிலும் இல்லாத ஒரு புதிய முறைமையில இந்த பாஸ்கா கொண்டாட்டத்தை இயேசு அவருடைய சீடர்களோடு ஆண்டவர் கொண்டாடுகிறார். ஒரு புதிய தொடக்கத்தின் பெருவிழா. It is the feast of a new beginning. இதுவரையிலும் கடைபிடித்த அந்த பாஸ்காவுடைய அந்த முறைமையை ஆண்டவர் மாற்றி ஒரு புதிய வழிமுறையோடு கூட, ஒரு புதிய நெறிமுறையோடு கூட ஒரு புதிய காரியத்தை தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்து, இது ஒரு புதிய பாஸ்கா, இதை நான் உங்களோடு கூட நான் உண்பதற்கு ஆசையாக இருக்கிறேன். ஒரு புதிய தொடக்கத்தின் நாள் இது, ஒரு புதிய தொடக்கத்தின் நாள் இது. சீடர்களுக்கு புரியல. யோவான் ஸ்நானகர் இயேசு உலகத்தின் மீட்புக்காக ஊழியத்தை துவங்குகிற அந்த தருணத்தில் யோர்தான் நதியோரமாய் ஆண்டவர் நடந்து வருகிறார். இயேசு நடந்து வருகிறதை யோவான் ஸ்நானகர் பார்த்துவிட்டு சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களுக்காக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி இவர்தான் என்பதை யோவான் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அன்றைக்கு யாருக்குமே இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இயேசு, இந்த பஸ்காவின் நாடு அடிக்கப்பட போகிறது என்ற கருத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இப்ப மேல் வீட்டறையில விருந்துக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற அவருடைய சீடர்களுக்கும் இந்த விருந்தினுடைய இந்த பாஸ்காவின் ஆட்டுக்குட்டியை பற்றி அவர்களுக்கும் தெரியவே இல்லை. இப்ப அவர்களுக்கு ஒரு சந்தேகம், தலைமுறையாய் இந்த விருந்தை நாம் நெருப்பிலே சுடப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இறைச்சியோடு, கசப்பான கீரையோடு, புளிப்பில்லாத அப்பத்தோடு
வரும்போது அப்படித்தானே நாம் என்ன செய்வோம், சாப்பிடுவோம். இதுக்கு இந்த டேபிளில் வெறும் அப்பமும் திராட்சரசம் மட்டுமே இருக்கு என்ற சந்தேகம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. It is the feast with a new menu. இல்லையா? ஒரு புதிய உணவு வகையோடு கூட இந்த பாஸ்காவின் பண்டிகையை சீடர்களோடு ஆண்டவர் கொண்டாடுகிறார். ஒரு புதிய உணவு அது. அவங்களுக்கு அதனுடைய நோக்கம் தெரியல. எதற்காக இந்த அப்பம் வைக்கப்பட்டிருக்கு? சரி, அப்பத்தையாவது ஒரு வகையை சேர்த்துக்கலாம். திராட்சை ரசத்தை எதுக்கு வச்சிருக்காரு? முக்கியமா இருக்க வேண்டிய இறைச்சியை காணுமே, கசப்பான கீரையை காணுமே, எப்போதும் நார்மலா சாப்பிடுகிற முறையில நம்ம சாப்பிடலையே. வாட் டஸ் இட் மீன்? இதனுடைய பொருள் என்ன? ஆச்சரியத்தோடு கேள்விக்குறிகளோடு இயேசுவை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு இந்த விருந்தின் நோக்கத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்கிறார். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு வயது ஆட்டுக்குட்டியை அடித்து அதை நெருப்பில் வாட்டி அதைத்தானே சாப்பிடுவோம். நீ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த அப்பத்தை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்கிறார். சீடர்களுக்கு புரியல. வாங்கி என்ன செய்யறாங்க? அப்பத்தை உண்ண ஆரம்பிக்கிறார்கள். அப்பத்தை சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு ஆண்டவரை கிண்ணத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சித்தப்படுகிற புதிய உடன்படிக்கை ஆகிய என்னுடைய மீட்பின் அடையாளமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். சீடர்களும் வாங்கி அந்த திராட்சை ரசத்தை அருந்த ஆரம்பிக்கிறார்கள். இப்பவும் அவர்களுக்கு இந்த அப்பத்தினுடைய நோக்கமும் திராட்சை ரசத்தினுடைய நோக்கமும் அவளுக்கு என்ன செய்யல, புரியல. இயேசுவிடத்தில் கேட்பதற்கும் அவளுக்கு என்ன இல்லை, துணிவு இல்லை. கொடுத்ததை வாங்கி கொண்டு அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்திலே பானம் பண்ணுகிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த அடையாளத்தை அவர்கள் புரிந்து கொள்ளப் போகிறார்கள். ஆகவே இப்பொழுது ஆண்டவர் இந்த விருந்திலே பரிமாறப்பட்ட அந்த உணவினுடைய நோக்கத்தை தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். அவங்களுக்கு புரிஞ்சதோ புரியலையோ, லேட்டரா என்ன செய்யும், அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள் என்ற அடையாளத்தோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் இயேசு தம்முடைய சீடர்களோடு அவரை பயணிக்கும் போதெல்லாம் தம்முடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை பற்றி திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ன செய்தார், சொல்லிக்கொண்டே இருந்தார். இந்த காலையில் ஒரு புதிய தியான வேலையில ஒரு நாள் கொடுக்கிறது. நான் சொன்னேன், மார்க்குவின் நற்செய்தியும் 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரத்தில் இயேசு தம்முடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுகிற செய்தி. இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் அக்கிரமக்காரன் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டு போடுவார்கள், ஆனாலும் 3ஆவது நாள் அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பார். 3 முறை சொல்லுகிறார். ஆனால் இயேசு சொல்லுகிற செய்தியுடைய ஆழத்தை அவர்கள் என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ளவே முடியல. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு பிறகுதான் அதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அதே போலவே இந்த புதிய பாஸ்காவை பற்றி அவர்களுக்கு என்ன செய்யல, புரியவே இல்லை. இந்த புதிய பாஸ்கா, இந்த விருந்து எதற்காக? அன்றைக்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, நிலைக்காலங்களிலே மேற்சட்டத்தில் ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்டது. ஆண்டுக்கு ஒரு முறை பாவ மன்னிப்புக்காக, பாவ விமோசனத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பலிபீடத்தின் கொம்புகளிலே தெளிக்கப்படும். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஜனங்களின் மேலே பிரதான ஆசாரியை தெளிப்பார். இதன் மூலமாக பாவ மன்னிப்பை கர்த்தருடைய ஜனங்கள் பெற்றுக் கொள்வார்கள். இப்ப ஆண்டவர் இந்த பாஸ்கா பண்டிகை மூலமாய் it is a feast of new understanding on redemption, மீட்பை பற்றிய ஒரு புதிய புரிதலை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். மீட்பு என்பது
உங்களுடைய முன்னோர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாய் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இனி உங்கள் மீட்புக்காக, இந்த உலக மக்களின் மீட்புக்காக ஆட்டுக்குட்டிகள் அளிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஆண்டுக்கு ஒரு முறை The Day of Atonement என்று அழைக்கப்படுகிற அந்த பாவத்தின் பரிகாரத்துக்கான பண்டிகை இனி உங்களுக்கு கிடையாது. பாவத்தின் பரிகாரத்திற்காக உங்கள் மீட்பராக நான் என்னையே சிலுவையிலே நான் காணிக்கையாக பலியாக நான் கொடுக்க போகிறேன். ஆகவே மீட்பை புரிந்து கொள்ள வேண்டுமானால், மீட்பை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால், என்னுடைய உடலையும் என்னுடைய இரத்தத்தையும் நீங்கள் உட்கொள்ள வேண்டும் என்கிற அர்த்தத்தோடு கூட இந்த புதிய விருந்தை ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார். அடுத்து, இட்ஸ் a feast of a new identity. இந்த விருந்தில் பங்கு கொள்ளுகிற இந்த புதிய பாஸ்காவில் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உண்ணுகிற எல்லாருக்கும் இப்ப என்ன கிடைக்குது? ஒரு புதிய அடையாளம் கிடைக்கிறது. என்ன அடையாளம்? We have been received the salvation and the forgiveness through the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பும் பாவத்திலிருந்து விடுதலையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. We belong to Jesus Christ. நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். அப்படி ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம், மீட்பை பெற்றிருக்கிறோம். ஆக இந்த புதிய பாஸ்கா ஒரு புதிய அடையாளத்தின் கொண்டாட்டமாக அது அமைந்திருக்கிறது. It's a feast of a new identity. யோவான் 12ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில் இப்படி யோவான் சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஒரு புதிய அடையாளத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அடுத்து, it is a feast of new life in Christ. கிறிஸ்துவிலே ஒரு புதிய வாழ்க்கையை நான் பெற்றிருக்கிறேன். கிறிஸ்துவிலே ஒரு புதிய வாழ்க்கையை நான் பெற்றிருக்கிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை வாசிக்கலாம். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். 51 இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்ப இந்த புதிய பாஸ்கா விருந்தில் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனாலதான் நம்முடைய கிறிஸ்தவ வழிபாடுகளில், கிறிஸ்தவத்தின் மிக மிக முக்கியமான வழிபாட்டு தருணங்களில் இந்த திருவிருந்து வழிபாட்டை நாம் தவறாமல் நடத்தி கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு, இன்றைக்கு புதிய பேராலயம் முதல் அருட்பொழிவை நடத்துகிறார். இந்த அருட்பொழிவு ஆராதனையில் முடிந்தவுடனே அங்கே நிச்சயமாக இருக்கும் திருவிருந்து வழிபாடு இருக்கும். கன்ஃபர்மேஷன் என்று சொல்லப்படுகிற திடப்படுத்தல் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தினதற்கு பிறகு அந்த திடப்படுத்தல் வழிபாட்டில் அர்த்தத்தை புரிந்து கொண்டு இந்த திடப்படுத்தலின் வழியாக இந்த புதிய பாஸ்காவின் விருந்தில் பங்கெடுப்பதற்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். பேராயர் அபிஷேகம் நடந்து முடிந்தவுடனே அங்கேயும் திருவிருந்த ஆராதனை இருக்கும். கத்தோலிக்க திருச்சபையில திருமணங்கள் நடக்கிற போது அந்த திருமணத்திலும் திருவிருந்து பரிமாறப்படும். அப்படியானால் ஒவ்வொரு முறை இந்த திருவிருந்தை பங்கு பெறுகிற பொழுதெல்லாம் கடவுளோடு கூட நான் என் உறவை புதுப்பித்துக் கொண்டு புதிய வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கு என்னை தகுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். எப்படி பாஸ்காவின் விருந்து தலைமுறை தலைமுறையாய் கொண்டாடப்பட வேண்டுமோ அப்படியே இந்த திருவிருந்து என்கிற இந்த புதிய பாஸ்கா எதுவரைக்கும் கொண்டாடப்பட வேண்டும்? ஆண்டவரே சேர்ந்து பூமிக்கு வருகின்ற வரையிலும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில்
இது ஆண்டவரை வருகை வர நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு பெருவிழாவாக இது அமைந்திருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் கற்றுக் கொடுக்கிறார் 11:26.